ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் எங்கே இருக்கான்னு கேளு. அவன் எங்கே இருக்கான்னு கேளு, அவன் எங்கே போயிருக்கான்னு கேளு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆஸ்க் ஹிம் வேர் ஹி இஸ். ஆஸ்க் ஹிம் வேர் ஹி இஸ். ஆஸ்க் ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட கேளு. வேர் ஹி இஸ், அவன் எங்கே இருக்கான்னு. அவன் எங்கே இருக்கான்னு அவன்கிட்ட கேளு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எங்கேருந்து இந்த வாசம் வருது, இந்த வாசனை எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வேர் இஸ் த ஃப்ராக்ரன்ஸ் கம்மிங் ஃப்ரம். வேர் இஸ் த ஃப்ராக்ரன்ஸ் கம்மிங் ஃப்ரம். ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னா வாசனை. ஸோ வேர் இஸ் த ஃப்ராக்ரன்ஸ் கம்மிங் ஃப்ரம், எங்கிருந்து. கம்மிங் ஃப்ரம் அப்படின்னா எங்கிருந்து வருது, இந்த வாசனை எங்கிருந்து வருது. வேர் இஸ் த ஃப்ராக்ரன்ஸ் கம்மிங் ஃப்ரம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும், நான் பண்ணின எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச நான் பண்ணின எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் சே ஆல் தட் ஐ நோ அண்ட் ஐ டிட். ஐ வில் சே ஆல் தட் ஐ நோ அண்ட் ஐ டிட். ஐ வில் சே அப்படின்னா நான் சொல்லுவேன். எதை? ஆல் தட் ஐ நோ, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும், அண்ட் ஐ டிட், நான் பண்ணின எல்லாத்தையும். நான் பண்ணின எல்லாத்தையும், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன்கிட்ட கேட்குறதுக்கு உனக்கு வேறு ஏதாவது கேள்வி இருக்கா. அவன்கிட்ட கேட்குறதுக்கு உனக்கு வேறு ஏதாவது கேள்வி இருக்கா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டு யூ ஹாவ் எனி அதர் கொஷின்ஸ் டு ஆஸ்க் ஹிம். டு யூ ஹாவ் எனி அதர் கொஷின்ஸ் டு ஆஸ்க் ஹிம். டு யூ ஹாவ் அப்படின்னா உனக்கு இருக்கா. எனி மோர் கொஷின்ஸ், இன்னும் ஏதாவது கேள்விகள். டு ஆஸ்க் ஹிம், அவன்கிட்ட கேட்குறதுக்கு. டு யூ ஹாவ் எனி மோர் கொஷின்ஸ் டு ஆஸ்க் ஹிம். அவன்கிட்ட கேட்குறதுக்கு என்கிட்ட நிறைய கேள்வி இருக்குது. அவன்கிட்ட கேட்க என்கிட்ட நிறைய கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் லாட் ஆஃப் கொஷின்ஸ் டு ஆஸ்க் ஹிம். ஐ ஹாவ் லாட் ஆஃப் கொஷின்ஸ் டு ஆஸ்க் ஹிம். ஐ ஹாவ் அப்படின்னா எனக்கு இருக்குது. லாட் ஆஃப் கொஷின்ஸ், நிறைய கேள்விகள். டு ஆஸ்க் ஹிம், அவன்கிட்ட கேட்குறதுக்கு. அவன்கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு நிறைய கேள்வி இருக்குது. ஐ ஹாவ் லாட் ஆஃப் கொஷின்ஸ் டு ஆஸ்க் ஹிம். அவன்கிட்ட நீ என்னெல்லாம் கேட்கணுமோ கேளு. அவன்கிட்ட நீ என்னெல்லாம் கேட்கணுமோ கேளு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆஸ்க் ஹிம் வாட் எவர் யூ வாண்ட் டு ஆஸ்க். ஆஸ்க் ஹிம் வாட் எவர் யூ வாண்ட் டு ஆஸ்க். ஆஸ்க் ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட கேளு. வாட் எவர் யூ வாண்ட் டு ஆஸ்க், நீ என்னெல்லாம் கேட்கணுமோ அதெல்லாம் அவன்கிட்ட கேளு. ஆஸ்க் ஹிம் வாட் எவர் யூ வாண்ட் டு ஆஸ்க். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ எம் ஸோ ப்ரவுட் அப்படின்னா பெருமை. ஸோ ஐ எம் ஸோ ப்ரவுட் அப்படின்னா எனக்கு பெருமையாக இருக்குது. ஆஃப் யூ, உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை நினச்சி நீங்கள் ரொம்ப பெருமைப்படுவீங்க. என்னை நினச்சி நீங்கள் ரொம்ப பெருமையாக இருப்பீங்க, பெருமைப்படுவீங்க. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ வில் பி ஸோ ப்ரவுட் ஆஃப் மீ. யூ வில் பி ஸோ ப்ரவுட் ஆஃப் மீ. யூ வில் பி அப்படின்னா நீங்கள் இருப்பீங்க. ஸோ ப்ரவுட் ஆஃப் மீ, என்னை நினச்சி நீங்கள் ரொம்ப பெருமையாக இருப்பீங்க. என்னை நினச்சி நீங்கள் ரொம்ப பெருமைப்படுவீங்க. யூ வில் பி ஸோ ப்ரவுட் ஆஃப் மீ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னால் என்னை ஏமாற்ற முடியாது. உன்னால் என்னை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ காண்ட் சீட் மீ. யூ காண்ட் சீட் மீ. யூ காண்ட் அப்படின்னா உன்னால் முடியாது. சீட் அப்படின்னா ஏமாத்துறது. மீ அப்படின்னா என்ன. யூ காண்ட் சீட் மீ, உன்னால் என்ன ஏமாற்ற முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் இப்போது என்ன பண்ணுறா. அவள் இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டஸ் ஷி டூ நவ். வாட் டஸ் ஷி டூ நவ். வாட் டஸ் ஷி டூ அப்படின்னா அவள் என்ன பண்ணுறா. நவ் இப்போ அவள் என்ன பண்ணுறா. வாட் டஸ் ஷி டூ நவ். அவள் அப்போது என்ன பண்ணுனா. அவள் அப்போது என்ன பண்ணுனா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டிட் ஷி டூ தென்.
வாட் டிட் ஷி டூ தென், தென் அப்படின்னா அப்போது. வாட் டிட் ஷி டூ, அவள் என்ன பண்ணுனா, அப்போது அவள் என்ன பண்ணுனா. வாட் டிட் ஷி டூ தென். ஓகேவா? ஸோ இதுவே அன்னைக்கு அவள் என்ன பண்ணுவா, அன்னைக்கு அவள் என்ன பண்ணுவா, அந்த நாள் வரும்ல, அன்னைக்கு அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். இதை நீ என்கிட்ட எப்போவோ சொல்லியிருக்கணும், இதை நீ என்கிட்ட எப்போவோ சொல்லியிருக்கணும், இப்போ தான் வந்து சொல்கிற அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். யூ ஷுட் ஹாவ் டோல்ட் மீ திஸ் லாங் அகோ. யூ ஷுட் ஹாவ் டோல்ட் மீ திஸ் லாங் அகோ. யூ ஷுட் ஹாவ் டோல்ட் அப்படின்னா நீ சொல்லியிருக்கணும். ஸோ இங்கே டெல்லோட தேர்ட் ஃபார்மில் இருக்குது டோல்ட். ஸோ இங்கே டோல்டு வந்ததுனால யாருக்கிட்ட சொன்னோங்கிறதும் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ யூ ஷுட் ஹாவ் டோல்ட் மீ, என்கிட்ட நீ சொல்லியிருக்கணும். லாங் அகோ அப்படின்னா முன்னாடியே, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, எப்போவோ நீ இதை என்கிட்ட சொல்லியிருக்கணும். ஷுட் ஹாவ் டோல்ட் மீ திஸ் லாங் அகோ. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நான் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லவா, நான் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லவா. இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். ஷல் ஐ டெல் தெம் த ட்ரூத், ஷல் ஐ டெல் தெம் த ட்ரூத், ஷல் ஐ டெல் தெம், நான் அவங்கக்கிட்ட சொல்லவா. த ட்ரூத், உண்மையை, நான் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லவா. ஷல் ஐ டெல் தெம் த ட்ரூத். ஓகேவா? ட்ரூத் அப்படின்னா உண்மை. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லாத, அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டோன்ட் டெல் தெம் த ட்ரூத். டோன்ட் டெல் தெம் த ட்ரூத். டோன்ட் டெல் தெம் அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லாத. த ட்ரூத் அப்படின்னா உண்மையை, அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லாத. டோன்ட் டெல் தெம் த ட்ரூத். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இங்கேருந்து போனதுலேருந்து இங்கே எதுவுமே ஒழுங்காக இல்லை. நீ இங்கேருந்து போனதுலேருந்து எதுவுமே இங்கே ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். நத்திங் இஸ் ப்ராப்பர் ஹியர் எவர் சின்ஸ் யூ லெஃப்ட். நத்திங் இஸ் ப்ராப்பர் ஹியர் எவர் சின்ஸ் யூ லெஃப்ட். நத்திங் இஸ் ப்ராப்பர் அப்படின்னா எதுவுமே ஒழுங்காக இல்லை. ஹியர் இங்கே, இங்கே எதுவுமே ஒழுங்காக இல்லை. எப்போது. எவர் சின்ஸ் யூ லெஃப்ட், நீ இங்கேருந்து போனதுலேருந்தே இங்கே எதுவுமே ஒழுங்காக இல்லை. நத்திங் இஸ் ப்ராப்பர் ஹியர் எவர் சின்ஸ் யூ லெஃப்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம நினச்ச மாதிரியே எல்லாம் நடந்துகிட்ருக்கு, நம்ம நினச்ச மாதிரியே எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் as we thought. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் as we thought. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா எல்லாமே நடந்துகிட்ருக்கு. எவ்ரிதிங் இஸ் கோயிங் அப்படின்னாலும் எல்லாமே போயிட்டுருக்கு, எல்லாமே நடந்துகிட்ருக்கு. as we thought நம்ம நினச்ச மாதிரி, நம்ம நினச்ச மாதிரியே எல்லாமே நடந்துகிட்ருக்கு. எவ்ரிதிங் இஸ் கோயிங் as we thought. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு கால் பண்ணாத. இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு கால் பண்ணாத. வேறு ஏதாவது பேசுகிறதா இருந்தால் எனக்கு கால் பண்ணு, இதை பற்றி பேச எனக்கு கால் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டோன்ட் கால் மீ டு டாக் அபவுட் திஸ். டோன்ட் கால் மீ டு டாக் அபவுட் திஸ். டோன்ட் கால் மீ அப்படின்னா எனக்கு கால் பண்ணாத. டு டாக் அபவுட் திஸ், இதை பற்றி பேசுகிறதுக்கு, இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு கால் பண்ணாத. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதை பற்றி பேசுகிறதுக்கு நான் உனக்கு கால் பண்ணினேன், அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு நான் உனக்கு கால் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ கால்ட் யூ டு டாக் அபவுட் தட் மேட்டர். ஐ கால்ட் யூ டு டாக் அபவுட் தட் மேட்டர். ஐ கால்ட் யூ அப்படின்னா நான் உனக்கு கால் பண்ணினேன். டு டாக் பேசுகிறதுக்கு, எதை பற்றி பேசுகிறதுக்கு. அபவுட் தட் மேட்டர், அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு நான் உனக்கு கால் பண்ணினேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளை திரும்ப வர சொன்னேன். அவளை திரும்ப வர சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ ஆஸ்க்ட் ஹர் டு கம் பேக். ஐ ஆஸ்க்ட் ஹர் டு கம் பேக். ஐ ஆஸ்க்ட் ஹர் அப்படின்னா நான் அவகிட்ட சொன்னேன், கேட்டுக்கிட்டேன். டு கம் பேக் திரும்ப வர சொல்லி, நான் அவகிட்ட திரும்ப வர சொல்லி கேட்டுக்கிட்டேன். ஐ ஆஸ்க்ட் ஹர் டு கம் பேக். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. உனக்கு தரத்துக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ ஹாவ் நத்திங் டு கிவ் யூ. ஐ ஹாவ் நத்திங்
டு கிவ் யூ. ஐ ஹாவ் நத்திங் அப்படின்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நத்திங் அப்படின்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஐ ஹாவ் நத்திங் அப்படின்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லை. டு கிவ் யூ உனக்கு கொடுக்கறதுக்கு, உனக்கு தரத்துக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அவன்கிட்ட தந்ததை அவன் உனக்கு திருப்பி தரமாட்டான். நீ அவனுக்கு தந்ததை அவன் உனக்கு திருப்பி தரமாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will not give you back what you gave him. He will not give you back what you gave him. He will not give you back அப்படின்னா அவன் உனக்கு திரும்பி தரமாட்டான். He will not give அப்படின்னா அவன் தரமாட்டான். You back உனக்கு திரும்ப, அவன் உனக்கு திரும்ப தரமாட்டான். எதை? வாட் யூ கேவ் ஹிம், நீ அவனுக்கு என்ன தந்தியோ, வாட் யூ கேவ் ஹிம், ஹி வில் நாட் கிவ் யூ பேக், அதை அவன் உனக்கு தரமாட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதை கேட்டோன்னே எனக்கு புல்லரிச்சிடுச்சு. அதை கேட்டதும் எனக்கு புல்லரிச்சிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காட் கூஸ் பம்ப்ஸ் ஆஃப்டர் ஹியரிங் தட். ஐ காட் கூஸ் பம்ப்ஸ் ஆஃப்டர் ஹியரிங் தட். ஐ காட் கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னா எனக்கு புல்லரிச்சிட்டு. கூஸ் பம்ப் அப்படின்னா புல்லரிக்கிறத கூஸ் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ காட் கூஸ் பம்ப்ஸ் எனக்கு புல்லரிச்சிட்டு ஆஃப்டர் ஹியரிங் தட், அதை கேட்ட உடனே. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன்கிட்ட தேவையில்லாமல் எதுவும் பேசாத. அவன்கிட்ட தேவையில்லாமல் எதுவும் பேசாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டாக் டு ஹிம் unnecessarily. டோன்ட் டாக் டு ஹிம் unnecessarily. டோன்ட் டாக் டு ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட பேசாத. unnecessarily அப்படின்னா தேவையில்லாமல். தேவையில்லாமல் அவன்கிட்ட எதுவும் பேசாத. நீ ஏன் வந்திருக்கன்னு அவன்கிட்ட சொல்லு. நீ ஏன் வந்திருக்கன்னு அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டெல் ஹிம் why you have come. டெல் ஹிம் why you have come. டெல் ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு. why you have come நீ ஏன் வந்திருக்கன்னு, நீ ஏன் வந்திருக்கன்னு அவன்கிட்ட சொல்லு. டெல் ஹிம் why you have come. நான் ஏன் அங்கே வந்தேன்னு அவன்கிட்ட சொல்லுவேன். நான் ஏன் அங்கே வந்தேன்னு அவன்கிட்ட சொல்லுவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சில சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இதை சரியாக பண்ணிகிட்ருக்க. நீ இதை சரியாக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் டூயிங் இட் ரைட். யூ ஆர் டூயிங் இட் ரைட். யூ ஆர் டூயிங் இட் ரைட் அப்படின்னா நீ சரியாக பண்ணிகிட்ருக்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனை சரியான முடிவெடுக்க சொல்லு. அவனை சரியான முடிவெடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, ஆஸ்க் ஹிம் டு மேக் த ரைட் டெசிஷன். ஆஸ்க் ஹிம் டு மேக் த ரைட் டெசிஷன். ஆஸ்க் ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு. டு மேக் த ரைட் டெசிஷன் கரெக்டான முடிவெடுக்க சொல்லி அவன்கிட்ட சொல்லு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், சரியாக எங்கே போகணும்னு அவளுக்கு தெரியும். சரியாக எங்கே போகணும்னு அவளுக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷி நோஸ் எக்ஸாக்ட்லி வேர் டு கோ. ஷி நோஸ் எக்ஸாக்ட்லி வேர் டு கோ. ஷி நோஸ் அப்படின்னா அவளுக்கு தெரியும். எக்ஸாக்ட்லி வேர் டு கோ அப்படின்னா சரியாக எங்கே போகணும்னு அவளுக்கு தெரியும். ஓகேவா? இட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.